இதில் ஏதோ மாயாஜாலம் இருக்குது, மந்திரம் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க. நியூசிலாந்து வீரர்கள் செய்த செயலால் நான் அந்த மாதிரி சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது இந்தியா நியூசிலாந்து இடையிலான 3வது T20யில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி வெற்றி பெற்று தொடரையும் கைப்பற்றிருந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் அபிஷேக் சர்மா சிறப்பாக விளையாடி 68 ரன்கள் எடுத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் 14 பந்துகளில் அரை சதம் அடிச்சிருந்தார். அதாவது இந்த போட்டி முடிந்ததுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மாவுடைய பேட்டை வாங்கி மிச்சல் சாண்டனர், டெவான் கான்வே, ஜேக்கப் ஆகிய 3 நியூசிலாந்து வீரர்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவருடைய பேட்டை வாங்கி பார்த்துருக்காங்க. அதாவது நியூசிலாந்து வீரர்கள் எப்படி இதில் அடித்தா முறை எல்லாமே சிக்ஸாகவே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேட்டை, அதாவது அபிஷேக் சர்மாவுடைய பேட்டை வாங்கி பார்த்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2003ஆம் ஆண்டு ரிக்கி பாண்டிங், அதாவது உலகக்கோப்பையில் ரிக்கி பாண்டிங் இந்தியாவுக்கு எதிராக விளையாடும் போதும் இந்திய வீரர்களின் பந்து வீச்சை வந்து இதே மாதிரி தான் 6-4ன்னு சொல்லிட்டு அடிச்சிருந்தாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ரிக்கி பாண்டிங்கோடைய பேட்டிங் வந்து ஸ்ப்ரிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு வதந்தி எழுந்தது. இப்போ அந்த மாதிரி எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்து வீரர்கள் அவருடைய பேட்டை வாங்கி செக் பண்ணியிருக்காங்க. இது பற்றின கருத்து என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்லாம் தெரிஞ்சு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.